போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம நல்லா தீர்த்தங்களால் குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா உள்ள கருவறையில் எந்த ஒரு வீடியோஸும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குற இந்த தூண் அவ்வளோ அழகு, சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப நேரம் நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கவே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அச்சோ இந்த பிளேஸை விடக்கூடாதுன்னு சொல்லி நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க. இந்த காலத்தில் இதே மாதிரி மறுபடியும் கட்ட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து கோயிலோட பெரிய கோபுரமும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே காலைல பார்த்த பீச்சையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நேராக தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். தனுஷ்கோடி வந்து இதுதான் எண்டு, இதுக்கப்புறம் கிடையாது, ரோட் கிடையாது, இதுதான் எண்டிங் சொல்லும்போது பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு, தனுஷ்கோடின்ற நேமுக்கான அர்த்தம் வந்து தனுஷுன்றது வில்லு, கோடின்றது முனை, அதாவது ராமரோட வில்லின் முனை அப்படின்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், எண்டிங்கில் வில்லோட முனை அப்படின்றது அந்த அப்புறம் கோயில் உள்ளேயும் சரி இங்கேயும் சரி ஃபுல் கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கப்புள்ஸ் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் நாங்கள் வீடியோஸாக எடுத்து தள்ளிட்டு இருந்தோம். ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு 2 டேஸாவது வெளியே போயிட்டு வரும்போது அந்த 2 டேஸாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். ஸோ லெட்ஸ் ட்ராவல் கைஸ்.